என்னாச்சு? உன் முகமே சரியில்லை. தயவு செஞ்சு அக்கான்னு கூப்பிடாத. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. யாரை கேட்டு எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ இப்போ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன முடிவெடுத்துட்டேன்? அழகிய உன் குழந்தையா தத்தெடுக்கிறேன்னு அதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு 6 வயசு குழந்தைய தத்தெடுக்க முடிவெடுத்திருக்கே. இதனால ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் வராதுக்கா. என்ன ஒண்ணு வராது? நாளைக்கே உனக்கும் சூர்யாவுக்கும் நடுவுல எல்லாம் சரியாகி உங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்ப அழகிய என்ன பண்ணுவ? அப்படி நடந்தாலும் நான் அழகிய நல்லா பாத்துப்பேன். அழகிய இப்பதான் அவங்க அப்பா கூட சேர்ந்திருக்கா. அவளை மறுபடியும் அங்க இருந்து பிரிச்சு தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. உன்னால என்ன பண்றது? எப்பயும் நீ பண்றதா சரின்னு எல்லாத்தையும் நீ செய்யாத. இந்த வீட்ல பெரியவங்க இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, ஏன் அக்காவா நான் ஒருத்தி உன் கூடவே இருக்கேன். யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கணும்னு உனக்கு தோணலையா மகா? அப்படிலாம் இல்லக்கா. ஏதோ சொல்லாத. இப்படியே உன் பாட்டுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நானே உனக்கு எதிராக பேச வேண்டி வரும், தெரிஞ்சுக்கோ. அக்கா தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கேளு. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? நீ ஆசைப்பட்ட அழகிய தத்து எடுக்கிற எல்லாம் அந்த அனாமிகாவுக்காக தானே. நீ நினைக்கிற மாதிரி அந்த அனாமிகா ஒண்ணும் நல்லவ இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தி வாழ்க்கை காப்பாத்தணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. முட்டாள்தனமா தப்பான முடிவு எடுத்துட்ட மகா. நீ உன்னோட வாழ்க்கை பத்தி யோசி. அதை விட்டுட்டு இப்படி கண்டவங்களுக்காக யோசிச்சு மூளையை கெடுத்துக்காத. அக்கா 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 நில்லுக்கா, நான் சொல்றத கேளு. இனி நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. என்ன இது? அக்கா நம்மள பேசவே விடாம கோவப்பட்டு போறா. என்னதான் அக்கா கோவப்பட்டு போனாலுமே போக போக நம்மள நல்லா புரிஞ்சுவாங்க. நான் எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்றதை அவங்களே ஒரு காலத்தில் புரிஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே வந்துட்டு அந்த விஷயத்தை பெருசாக எடுத்ததில்ல. இதோட எனக்கான எபிசோடு வந்து முடிது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் என்னோட வேலை சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.